இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்தெல்லாம் இனிமேல் டீ கடையில் வைக்க முடியாது. டீ கடை, போண்டா கடை, நம்முடைய செலவை, நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் அந்த கடை, முடிஞ்சிருக்கிற கடை, இன்னும் எதை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு பேப்பர், தினத்தந்தி பேப்பர்ல இனிமேல் இதுக்கெல்லாம் 500 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் இன்னைக்கு இதுக்கெல்லாம் கட்டணம் வசூல் பண்றாங்க. எங்க கிராமத்தில் இருக்கிற கடைக்கு அப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இனிமேல் ஒரு சின்ன கடை வச்சுக்கலாமோ இந்த அரசாங்கத்துக்கு போய் அனுமதி வாங்கணும். அதோட கொடுமை என்ன, அந்த கடையில் சிசிடிவி கேமரா பொறுத்து வேணுமா. அந்த கடையே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் போறோம். அதுல எங்க போய் சிசிடிவி கேமரா வைக்கிறது? அதுக்கு எப்படி கட்டட அனுமதி 25,000 கொடுத்து வாங்குறது? எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. இந்த கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்துமா? அதுல தமிழக அரசு உத்தரவு. சலவை கடை எல்லாமே ஹெட்டி. இது நாங்க சொன்ன எடப்பாடி பழனிசாமி வேணு எங்க மீது கோபத்துல அவதூறா பேசுறான்னு சொன்ன தினத்தந்தியில இன்றைய தினம் வந்த செய்தி. இப்படி அங்கங்க ஏழைகள் ஒரு சின்ன கடை வைப்பாங்க, ஒரு பெட்டி கடை, ஒரு டீ கடை கிராமத்தில் வைப்பாங்க. அது என்ன ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 500 ரூபா 600 ரூபா வரும், அவருக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். அது கூட வரி போடுறாங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் இவ்வளவு கடனை வாங்கி இந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு இப்படிப்பட்ட வரி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட கிராமத்தில் நீங்க ஏதாவது வீடு கட்டி இருந்தீங்களா? ஏதாவது நம்மளாம் கிராமத்தில் இருக்கிறோம். நான் கிராமத்தை சேர்ந்தவன். அதே மாதிரி பல பேர் கிராமத்திலிருந்து வந்திருப்பீங்க, நகரத்திலிருந்து இருக்கிறீங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருந்து வீடு கட்டி இருப்பீங்க. அதுக்கு அனுமதி வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனா வரி போடுவாங்க. அது எல்லா ஆட்சியிலையும் வரி போடுவாங்க. பஞ்சாயத்தில் வரி கட்டுவோம். இப்போ யாராவது அனுமதி வாங்காமல் வீடு கட்டப்பட்டிருந்தா அங்க இருக்கின்ற அதிகாரிகள் வந்து சீல் வச்சிருவாங்க. எப்போ ஜூலை 16ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. எங்காவது தோட்டத்தில் வீடு கட்டி இருந்தீங்களா, அனுமதி வாங்கினீங்களா, சீல் வச்சிருவாங்க. அப்புறம் எங்க போய் குடியிருக்கிறது? நாங்க என்ன சொல்றோம்னா, சரி கட்டட நீங்க முத வீடு கட்டணும்னா அனுமதி வாங்கணும்னா ஒரு வரமுறை வைங்க. இந்த தேதியிலிருந்து புதுசா வீடு கட்டினா அனுமதி வாங்கி வீடு கட்டுன்னு சொன்னா பரவாயில்ல. உடனடியா ஒரு உத்தரவு போட்டு ஏற்கனவே அனுமதி வாங்காம கட்டணம் கட்டி இருந்தா சீல் வையினா அந்த விவசாயி எங்க போய் குடியிருக்க முடியும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வீடு கட்ட முடியும்? எவ்வளவு சிரமம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒண்ணுமே தெரியலீங்க. இந்த முதலமைச்சர் என்ன பண்றானே தெரியல. நானும் தான் முதலமைச்சர் இருந்தேன். என்ன பண்றாரு, ஏது பண்றாரு ஒண்ணுமே தெரியல. கிராமத்துல டீ கடை வச்சா வரி போடுறங்கிறாரு, கிராமத்துல வீடு கட்டினா சீல் வைக்கிறங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?